தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் எந்த கதாபாத்திரத்திலும் தனது முத்திரையை பதிக்கும் நடிகர் என்றால் அது விஜய் சேதுபதி தான். தொடர்ந்து பல மொழிகளில் பிஸியாக நடித்து வரும் அவர் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படம் குறித்து அவர் சொன்ன கருத்து ரசிகர்களிடையே பெரும் அளவில் பேசப்பட்டு வருது. அதாவது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படம் தற்போது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஒன்றாக இருக்கு. முதல் பாகம் உலகம் முழுவதும் 600 கோடிக்கு மேலே அதிகமாக வசூலை குவித்து சாதனை படைத்த நிலையில் இரண்டாம் பாகம் இன்னும் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு வருது. மேலும் இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாகுது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய விஜய் சேதுபதி, என்னுடைய படங்களை விட வேறு படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் நான், ஆனால் ஜெயிலர் 2 விஷயத்தில் மட்டும் அந்த முடிவை மாற்றிக்கொண்டேன் என சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15 வெளியாக போகிறதுனால இந்த படத்தோட ட்ரெய்லரை ஆகஸ்ட் 15 நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான ஒரு அஃபிஷியலான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு. அதாவது விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய விரைவிலே நீங்கள் ட்ரெய்லரை எதிர்பார்ப்பீங்க, ட்ரெய்லரே பட்டாசு மாதிரி தெரிக்கும் என கூறியிருக்கிறார். மேலும் இந்த ஒரு வரிய ரசிகர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. விஜய் சேதுபதி பொதுவாக எந்த நடிகரையும் தேவையில்லாமல் புகழ்ந்து பேசுபவர் இல்லை. அவர் ரஜினிகாந்தோட ஏற்கனவே பேட்ட படத்தில் நடிச்சிருக்கார். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு எதிரான வலுவான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் தான் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சொன்னது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படத்தில் ரஜினி சார் இருக்கிறார் என்றாலே அது வெறும் படப்பிடிப்பு மட்டுமல்ல, ரசிகர்களுக்கான ஒரு கொண்டாட்டம். அவருடன் இருக்கும் ஒவ்வொரு தருணமும் நினைவாக இருக்கும். இது தொடர்பாக விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல நான் படங்களில் கேமியோ வேடங்களில் நடிப்பதை நிறுத்திட்டேன். ஜெயிலர் 2ல மட்டும் இதற்கு விதிவிலக்கு. அதிலும் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்காக மட்டுமே நடித்தேன். அவருடன் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு வேண்டும் என்று விரும்பினேன். அதனால ஜெயிலர் 2வில் கேமியோ வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன். ஒரு போஸ்டரில் ரஜினி சாரோட என் படம் இடம் பெற்றா யாரும் என்னை கவனிப்பதில்லை, ஏனென்றால் எல்லா கவனமும் இயல்பாகவே அவர் பக்கம் சென்று விடுகிறது. இருப்பினும் நான் மற்ற படங்களில் சிறப்பு தோற்றங்களில் நடித்தா போஸ்டர்கள் பெரும்பாலும் எனக்கு சமமான அல்லது அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. இது எனது மற்ற படங்களை பாதிக்கக்கூடும். அதனால்தான் இனிமேல் படங்களில் சிறப்பு தோற்றங்களில் நடிக்க வேண்டாம் என முடிவு செஞ்சேன். இவரது இந்த பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. இதற்கு முன்னர் சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்தோட சேர்ந்து பேட்ட படத்தில் அவர் நடிச்சிருந்தார். தற்போது விஜய் சேதுபதி சொன்ன இந்த விஷயம் ரசிகர்களால் உற்று நோக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால இப்போத்திலிருந்தே இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.